ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் விடிய விடிய நடத்திய என்கவுண்டர் முடிவில் பயங்கரவாதிகள் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாராமுல்லா மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான சாக் தபிர்கிரி என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினரும் காஷ்மீர் போலீசாரும் சேர்ந்து அந்த இடத்தை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். கடந்த பல ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் வளர்வதற்கு ஏதுவான சூழலை காங்கிரசும் தேசிய மாநாடும் PDP கட்சியும் உருவாக்கி கொடுத்தன என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள ஜம்மு காஷ்மீரில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தை டோடாவில் துவக்கி பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரை தமது அரசு வளமான மாநிலமாக மாற்றுவது கேரண்டி எனவும் தெரிவித்தார். ஹிந்தியிலிருந்து மற்ற அலுவல் மொழிகளுக்கு அரசின் உரைகள் மற்றும் கடிதங்களை மொழிபெயர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். ஹிந்தி தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒவ்வொரு இந்திய மொழியுடனும் இந்திக்கு பிரிக்க முடியாத தொடர்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். மறைந்த மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ப. சிதம்பரம், அஜய் மக்கான், ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டோர் நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு இறுதி மரியாதை செய்தனர். டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். டெல்லியில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், TR பாலு ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்படும் நிலையில் அவரது உடல் கட்சி அலுவலகத்திலிருந்து தொண்டர்கள் புடைசூழ எய்ம்ஸ் மருத்துவமனை நோக்கி கொண்டு செல்லப்பட்டது. சீதாராம் யெச்சூரி நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு கடந்த வியாழக்கிழமை காலமானார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் கைதுக்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கும் ஆம் ஆத்மி கட்சி இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றமும் இதே கருத்தை தெரிவித்திருப்பதாக ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சஞ்சய் சிங் தெரிவித்திருக்கிறார். பெண் மருத்துவரின் பாலியல் படுகொலைக்கு நீதி கேட்டு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இடத்திற்கே சென்ற மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி வேலை நிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்புமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது மருத்துவர்களின் கோரிக்கையை தமது அரசு கனிவோடு பரிசீலிக்கும் எனவும் அவர் உறுதியளித்தார். டெல்லியில் பிரதமர் மோடியின் வீட்டில் உள்ள பசு பிரசவித்த கன்றுக்கு தீப் ஜோதி என மோடி பெயரிட்டிருக்கிறார். இதுகுறித்த வீடியோவை பகிர்ந்திருக்கும் மோடி கன்றுடன் விளையாடும் காட்சியையும் பதிவிட்டிருக்கிறார். கன்றுடன் விளையாடும் புகைப்படங்களையும் பிரதமர் மோடி பகிர்ந்திருக்கிறார். கன்றுக்கு வாஞ்சையோடு முத்தம் கொடுக்கும் மோடி இந்த கன்றின் நெற்றியில் ஒளி போன்ற சின்னம் உள்ளதால் அதற்கு தீப் ஜோதி என பெயரிட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மலையின் ஒரு பகுதி அப்படியே சரிந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ராட்சத பாறைகள் நிலத்தில் சரியும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. வக்ஃபு வாரிய திருத்த மசோதா குறித்து ஆராயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் இந்த மாதம் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கூடி கருத்துருக்களை பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற இணைப்பு கட்டிடத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் 18ஆம் தேதி சிறுபான்மை நலத்துறை அமைச்சக அதிகாரிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரை சந்தித்து தங்களிடம் உள்ள ஆதாரங்களை சமர்ப்பிக்க உள்ளனர். காதல் சின்னமான தாஜ்மஹாலின் முக்கிய கோபுரத்தில் மழைநீர் ஒழுகுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த 3 நாட்களாக ஆக்ராவில் இடைவிடாத மழை பெய்து வரும் நிலையில் தாஜ்மஹால் ஒழுகுவதாகவும் அங்குள்ள பூந்தோட்டம் மழைநீரில் மூழ்கியுள்ளதாகவும் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான ஒரு வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் சூறைக்காற்று மற்றும் கனமழையால் பல ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பலத்த காற்று காரணமாக நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் நிலத்தில் சாய்ந்ததால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மலையாள உடன்பிறப்புகளுக்கு ஓணம் திருநாள் வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் வாழ்த்து செய்தியில் அன்பு, அமைதி, சகோதரத்துவம் வளர்க்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனும் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதுநிலை தேர்வு நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக இருக்கும் 2327 பணியிடங்களை நிரப்புவதற்கான இந்த தேர்வு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 2763 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வை எழுத 7,93,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு நடைமுறைகள் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தேர்வுத்தாள்களை திருத்தும் பணி 2 அல்லது 3 மாதங்கள் வரை நீடிக்கும் என டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். மேலும் குரூப் 4 தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் இந்திய கூட்டாட்சியில் ஆளுநரின் பங்கு என்ன என்பது போல கேள்வி கேட்கப்பட்டிருப்பது சர்ச்சையாக இருக்கிறது. அதாவது இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார் என்பதை கூற்றாகவும், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என்பதை அதன் காரணமாகவும், இதில் எது சரி எது தவறு என்பதை டிக் செய்ய வேண்டும் எனவும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சனாதனத்திற்கு எதிராக பேசியவர்கள் திடீரென அமைதியாகிவிட்டதாக ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக விமர்சித்தார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பயணம் தமிழ்நாடு மக்களின் வெற்றி பயணமாக அமைந்துள்ளது என மகிழ்ச்சியோடு கூறினார். முதலீடுகள் தொடர்பாக சட்டமன்றத்தில் அளித்த விளக்கத்தை இபிஎஸ் படித்து பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க சுற்றுப்பயணம் முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது வெள்ளை அறிக்கை கேட்ட இபிஎஸ்ஸிற்கு சட்டமன்றத்தில் அளித்த விளக்கத்தை படித்து பார்க்க வேண்டும் என பதிலடி கொடுத்தார். அமெரிக்காவில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறைவு என கூறுவது அரசியல் நோக்கத்தோடு கூறப்படும் குற்றச்சாட்டுகள் என பாமக நிறுவனர் ராமதாசின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் 100% நிறைவேறக்கூடிய முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார். ஜிஎஸ்டி குறித்து பேசிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் செயல் வெட்கப்பட வேண்டியது என ஆவேசமாக கூறினார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு உரையாற்றிய பழைய வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் திருமாவளவன் பகிர்ந்தது அரசியலில் புதிய பரபரப்பை கிளப்பியது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக தவிகவை அழைத்த பரபரப்பு அடங்குவதற்குள் திருமாவளவன் பகிர்ந்த வீடியோ தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. திமுக கூட்டணி மீது திருமாவளவனுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் விரைவில் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்புவார்கள் என்றும் ஜெயக்குமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற திருமாவளவனின் கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதே நிலைப்பாட்டுடன் நிலையாக இருக்க வேண்டும் எனவும் திருமாவளவனுக்கு சீமான் அறிவுரை வழங்கியிருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் மத்திய அரசின் இணையதளத்தில் விற்பனைக்கு வந்தது. கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி கடந்த மாதம் 18ஆம் தேதி 100 ரூபாய் மதிப்பிலான நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. இந்த நாணயத்தின் விற்பனை ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாணயத்தின் விலை 4180 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டி பேரூராட்சியில் உணவகத்தின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் சத்யராஜின் பைக் கவரில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் செய்தி சேனலின் லோகோவை மர்ம நபர்கள் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பைக்குகளை நோட்டமிட்ட மூவர் பைக் கவரில் இருந்த பணத்தை எடுத்து தங்களது பைக்கில் வைத்து எடுத்து சென்றனர்.
சென்னையில் அச்சமின்றி குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே சென்னை ராயப்பேட்டை காவல் நிலையம் எதிரிலேயே உள்ள கடையில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 தேசிய நெடுஞ்சாலைகளிலும் சாலை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலை பராமரிப்பு பணிகளை இரவு நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த திம்பம் மலைப்பாதையில் சட்டவிரோதமாக வனத்துறை மற்றும் காவல்துறையினர் கனரக வாகனங்களை அனுமதிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திம்பம் மலைப்பாதையில் கனரக வாகனங்களுக்கும் அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 6வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே தொழிலாளர் துறை துணை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. 2ஆம் சீசன் மலர் கண்காட்சி வரும் 20ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் மாடங்களை அலங்கரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட சீசனுக்காக சுமார் 4 லட்சம் வண்ண மலர்ச்செடிகள் மலர் பாத்திகளில் நடவு செய்யப்பட்டும் 15,000 மலர் தொட்டிகளில் 30 வகையான மலர்ச்செடிகள் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவை பூத்து குலுங்க துவங்கியுள்ளது. ஆட்டோ ஸ்டாண்ட் அமைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் வெளியூர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி என்பவர் அதிகார தோரணையில் மிரட்டி பகிரங்க மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. இதில் மிதுன் சக்கரவர்த்தி மற்றொரு தரப்புக்கு தொலைத்து விடுவேன், குத்தி விடுவேன் என பகிரங்க மிரட்டல் விடுக்கிறார். திருப்பத்தூர் தலைமை அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடத்திற்கு வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில வாலிபர் தவறி விழுந்து படுகாயமடைந்தார். 3வது மாடியில் வடமாநிலத்தை சேர்ந்த தில்பர் என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்த போது தவறி விழுந்ததில் கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சமீபத்தில் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆந்திரா மாநிலத்திற்கு SRM கல்விக் குழுமம் சார்பில் 3 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக வெள்ளம் பாதித்த சிங் நகர் மற்றும் வம்பை காலனி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உணவுகள், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் பிஸ்கெட் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தனியார் பேருந்தும் சரக்கு ஏற்றி வந்த மினி ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் பள்ளி மாணவன் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். கடுவனூர் வனப்பகுதியில் திருவண்ணாமலையிலிருந்து வந்த தனியார் பேருந்தும் சங்கராபுரத்திலிருந்து காய்கறி ஏற்றி வந்த மினி ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. விழுப்புரம் மாவட்டம் பெரியசவலை கிராமத்தில் 1 அடி இடத்துக்காக சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் அண்ணன் மனைவி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பெரியசவலை கிராமத்தில் சகோதரர்களான தாமோதரன் மற்றும் சுந்தரம் ஆகியோர் அருகருகே வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். அண்ணன் தாமோதரன் கூடுதலாக 1 அடிக்கு மதில் சுவர் கட்டிவிட்டதாக ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் முகையூரில் பெண் வார்டு உறுப்பினரை செருப்பால் அடிக்க முயன்ற ஊராட்சி மன்ற தலைவர் மீது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முகையூர் ஊராட்சி வெள்ளம்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த வார்டு உறுப்பினர் அஞ்சுகத்தை செருப்பால் அடிக்க தலைவர் சரவணன் முயன்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே கல் அரவை இயந்திரத்தில் சிக்கி கூலி தொழிலாளி பலியான சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சித்தாலப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நாகப்பன் திருமலை ப்ளூ மெட்டல் கல் அரவை தொழிற்சாலை கல் அரவை இயந்திரத்தில் நாகப்பன் சிக்கிய நிலையில் கை துண்டாகியும் தலையில் பலத்த காயமடைந்தும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள மளிகை கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை படுஜோராக நடக்கிறது. தேவாங்க நகர் பகுதியில் விநாயகர் கோவில் அருகே செயல்படும் மளிகை கடையில் ஹான்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பெரியார் நகர் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை உலா வருவதால் இரவு நேர பணிக்கு செல்பவர்கள் மற்றும் அவசரத்திற்கு வெளியே செல்வோர் அச்சத்தில் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கும் நிலையில் சிறுத்தையை உடனடியாக வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆர்கே நகரில் தண்ணீர் லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை சாலையோரம் தள்ளி நிறுத்திய போது ஏற்பட்ட தகராறில் வாகன உரிமையாளரான வழக்கறிஞர் ஷெரீப் ஓட்டுநர் தேசிங்கு ராஜாவையும் உதவியாளர் ஹரிப்பையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. ஓணம் பண்டிகை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மலர் சந்தையில் பூ விலை மிகவும் உயர்ந்திருக்கிறது. மல்லிகைப்பூ 1 கிலோ 2700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும், காக்கரட்டான் 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மூதாட்டிகளை குறிவைத்து தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த தாயையும் மகனையும் போலீசார் கைது செய்தனர். மடத்துக்குளத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவரும் அவருடைய தாய் பார்வதியும் பழனி நகர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் தனியாக நடமாடும் மூதாட்டிகளிடமிருந்து தங்க சங்கிலி போன்ற நகைகளை வழிப்பறி செய்து வந்திருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கும்டாபுரம் வனப்பகுதி சாலையில் நின்ற யானையை விரட்ட சென்ற வனத்துறையினரை யானை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாளவாடி கும்டாபுரம் சாலையில் முகாமிட்டிருந்த யானை அந்த வழியாக சென்ற வாகனங்களை வழிமறித்து நிற்பதாக வந்த தகவலை அடுத்து வனத்துறையினர் யானையை விரட்ட சென்றனர். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வலைதளத்தில் பரப்பிய தனியார் மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை ஒத்தக்கடையை சேர்ந்த மருத்துவர் சதீஷ்குமார் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி வீடியோ காலில் பேசி அவரது படத்தை பெற்று அதனை ஆபாசமாக சித்தரித்து வலைதளத்தில் பரப்பியதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே மகளிருக்கான இலவச பேருந்தில் ஏறுவதற்காக காத்திருந்த பெண்களை ஏற்றாமல் சென்ற ஓட்டுநரை இளைஞர்கள் சிலர் வழிமறித்து எச்சரித்த வீடியோ வெளியாக இருக்கிறது. கூட்டப்புலியில் இருந்து நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் சென்ற மகளிருக்கான இலவச பேருந்தில் ஏறுவதற்காக அழகப்பபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பெண்கள் இருவர் காத்திருந்த போது ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது. ஓணம் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை களையிழந்து குமரிக்கு கேரள சுற்றுலா பயணிகள் வருகை மிக குறைவாக இருந்த போதிலும் உள்ளூர், வெளியூர் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் திற்பரப்பு அருவி களை கட்டியுள்ளது. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை வரும் 20ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு கடந்த 7ஆம் தேதி சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை 3 நாள் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்தனர். தொடர்ந்து விசாரணைக்கு பின்னர் மகாவிஷ்ணுவை போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சென்னை மயிலாப்பூர் தி இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்களுக்காக காவல்துறை சார்பில் புகார் மேளா நடைபெற்றது. அதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புகார் மனு அளித்தனர். மயிலாப்பூரில் தி இந்து சாசுவத நிதி லிமிடெட் நிறுவனம் பொதுமக்களிடம் முதலீடுகளை பெற்று 301 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,920 ரூபாய்க்கும், கிராம் 40 ரூபாய் உயர்ந்து 6,865 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களுக்கு மொட்டை அடித்ததை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். 8 மீனவர்களும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
கோவாவில் நடைபெற்ற கடலோர மாநிலங்கள் மேம்பாட்டுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டார். ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தினை துவங்க வேண்டும் என அக்கூட்டத்தில் அவர் வலியுறுத்தினார். மேலும் நாகப்பட்டினம் துறைமுக விரிவாக்க பணிகளுக்காக சாகர்மாலா திட்டத்தின் மூலம் 300 கோடி ரூபாய் வழங்கவும் கோரிக்கை விடுத்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பெற்றோரின் தொடர் போராட்டத்தை அடுத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். கொம்புக்காரணேந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தன்னாயிரமூர்த்தி மாணவர்களிடம் சாதி ரீதியாக பாகுபாடு பார்த்ததாக புகார் எழுந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 2500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாகுபடி செய்யும் மலர்களை ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு வாங்குவதால் அவற்றின் விலை உயர்ந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்ற விழாவில் பெண் ஒருவர் ஆதார் இருக்கு ஆனா முகவரி இல்லை என மாவட்ட ஆட்சியரின் கையை பிடித்து அழுததால் பரபரப்பு நிலவியது. சுண்ணாம்புப்பேட்டை புதுத்தெருவை சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண் ஆக்கிரமிப்பு என கூறி தனது வீடு இடிக்கப்பட்டதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக வீடு வழங்காமல் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் சுப்புலட்சுமி கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் மல்க கூறினார். மது ஒழிப்பு மாநாட்டில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்கலாம் என விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்தது குறித்து நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்போம் என முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் ஓபிஎஸ்ஸிடம் திருமாவளவன் பதிவு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிவு செய்ததும் அதை நீக்கியதும் திருமாவளவன் தான், அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் செம்மன்குழிப்பாளையம் கிராமத்தில் நாய்கள் துரத்தியதால் கிணற்றில் விழுந்து 17 ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் வாழ்வாதாரமே பறிபோனதாக ஆடு உரிமையாளரின் மனைவி ஊராட்சி மன்ற தலைவரின் காலில் விழுந்து கதறிய காட்சி கண்ணீரை வரவழைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் வண்டிப்பேட்டை பகுதியில் கழிவறை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றிய தபாக மாவட்ட பொறுப்பாளர் பர்வேஷுக்கு மாற்றுத்திறனாளி பெண் நன்றி தெரிவித்தார். வண்டிப்பேட்டை பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் புவனேஸ்வரி தனது வீட்டில் கழிப்பறை இல்லாமல் அவதியடைந்த நிலையில் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இளைஞர்கள் நிதி திரட்டி தென்னை ஓலைகளை கொண்டு தற்காலிக பயணியர் நிழற்குடையை அமைத்தது பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் அருகே இருந்த பேருந்து நிழற்குடை அகற்றப்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குற்றால அருவிகளில் சீசன் முடிந்ததாக கருதப்பட்ட நிலையில் கடந்த வாரம் பெய்த மழையால் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து குற்றாலத்திற்கு குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகளால் அருவி பகுதி மீண்டும் களை கட்டியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மருந்து கடையின் பூட்டை உடைத்து 76,000 ரூபாய் பணம், பால் பவுடர் உள்ளிட்டவற்றோடு கண்காணிப்பு கேமரா ஹார்ட் டிஸ்கையும் கொள்ளையடித்து சென்றவனை போலீசார் தேடி வருகின்றனர். பெதம்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான மருந்தகத்தில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வளர்ப்பு மாடு முட்டியதில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பூமலூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் தான் வளர்த்து வரும் மாடுகளை மேய்ச்சலுக்காக வயல்வெளியில் கட்டிவிட்டு வெளியே சென்ற நிலையில் அவரது மனைவி சாந்தி மாட்டை இடம் மாற்றி கட்ட முயன்றுள்ளார். அப்போது மாடு முட்டியதில் படுகாயமடைந்த சாந்தி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மகாராணி மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கேரள பாரம்பரிய உடையணிந்து வந்த மாணவிகள் பல வகையான மலர்களை கொண்டு விதவிதமாக கோலமிட்டனர். மேலும் மாணவிகள் அனைவரும் இணைந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் அருகே ஏனம்பாக்கம் ஊராட்சி மேல் மாளிகைப்பட்டு பகுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 5 கோடி மதிப்பிலான அரசு நிலத்தின் ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த அதிகாரிகள் தகர கொட்டகை மற்றும் கீற்று கொட்டகைகளை மட்டுமே இடித்து அகற்றி வீடியோ எடுத்து சென்றனர். அரசு நிலம் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
ஓணம் பண்டிகைக்கு பூக்களை வாங்க மலையாள மக்கள் ஆர்வம் காட்டாததால் குமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தை களையிழந்து காணப்பட்டது. ஓண நாட்களில் வீடுகளில் அத்தப்பூ கோலமிடும் மலையாள மக்கள் பூக்களை வாங்க தோவாளை மலர் சந்தைக்கு படையெடுப்பது வழக்கம். இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு காரணமாக கேரளாவில் ஓணம் பண்டிகை களையிழந்துள்ளதால் தோவாளை மலர் சந்தையில் பூ விற்பனையும் சரிந்து காணப்பட்டது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகை முதல் கேத்தி வரை சிறப்பு மலை ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. உதகையில் 2ஆம் கட்ட சீசன் தொடங்கியுள்ளதால் சிறப்பு மலை ரயில் சேவைகளை தெற்கு ரயில்வே அறிவித்தது. அதன்படி காலை 8:20 மணிக்கு குன்னூரிலிருந்து உதகைக்கும், மாலை 4:45 மணிக்கு உதகையிலிருந்து குன்னூருக்கும் இருமுறை இந்த மலை ரயில் இயக்கப்படும். நாமக்கல் வீசானம் ஏரியில் முறைகேடாக மண்ணள்ளிய அரசு ஒப்பந்ததாரரின் லாரி மற்றும் பொக்லைனை சிறைபிடித்த மக்கள் மோட்டார் அறைக்கும் பூட்டு போட்டனர். நாமக்கல் நகரை சுற்றி புறவழிச்சாலை அமைக்கும் பணியை கொடுமுடியைச் சேர்ந்த KTR&Co என்ற ஒப்பந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த சோலையார் எஸ்டேட் பகுதியில் உலா வந்த இரட்டை காட்டு யானைகளால் அங்கிருந்த தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளின் நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வீட்டில் 40 சவர நகை 50,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் செல்வகுமார் என்பவரது வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் CCTV காட்சிகள் வெளியாக இருக்கும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கல்லூரி மாணவியிடம் செல்போனில் ஆபாசமாக பேசி மது குடிக்க அழைத்த பேராசிரியரை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்றொரு பேராசிரியரை தேடி வருகின்றனர். பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் தன்னாட்சி கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வரும் மாணவி ஒருவரிடம் துறை பேராசிரியர்களான செபஸ்டின் மற்றும் பால்ராஜ் ஆகிய இருவரும் மது போதையில் போன் செய்து ஆபாசமாக பேசியதோடு மது குடிக்க அழைத்ததாக கூறப்படுகிறது. மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் உள்ள லட்சுமி தீர்த்த குளத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட மண் சரிவை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்திற்குள் உள்ள லட்சுமி தீர்த்த குளத்தில் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்த நிலையில் அதனை சீரமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் அழைப்பு விடுத்தால் பரிசீலனை செய்வோம் என்று தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பயணிப்போம் என்றும் அதிமுக ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய வெற்றியை 2024ஆம் ஆண்டே பெற்றிருக்க முடியும் என்றும் கூறினார். நெல்லை மாவட்டம் தெற்கு பாப்பாங்குளம் அருகே இரவு நேரத்தில் உலாவரும் கரடியால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வெளியேறும் வனவிலங்குகள் அவ்வப்போது குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்துவது தொடர்கதையாகிவிட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உடலுக்கு 2 நாட்களாகியும் பிரேத பரிசோதனை செய்யப்படாததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்த நிலையில் அரசங்காடு பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருந்து பெங்களூருவுக்கு கூடுதலாக புதிய பேருந்து சேவையை ஆரணி MP தரணிவேந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வந்தவாசியில் இருந்து ஆரணி வேலூர் வழியாக பெங்களூருவுக்கு காலையில் ஒரு பேருந்தும் மாலையில் ஒரு பேருந்தும் இயக்கப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை மாவட்ட ஆட்சியர் பழனி நேரில் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரருக்கு உத்தரவிட்டார். கீழ்புத்துப்பட்டு ஊராட்சியில் 440 கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டுமான பணிகளை ஆட்சியர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகர் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக வேலை செய்யாமல் காட்சி பொருளாக மாறியுள்ளது. திருத்தணியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் மாப்போசி சாலை, பைபாஸ் சாலை, சித்தூர் சாலை உள்ளிட்டவற்றில் 70க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் பொருத்தினர். ருமேனியா நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் மீட்கப்பட்டனர். நாட்டின் தென்கிழக்கு பிராந்தியமான கலாச்சியில் உள்ள கட்லாபி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோரை மீட்பு படையினர் மீட்டனர்.
மெக்சிகோ புறநகர் பகுதியான சால்கோவில் மழை நீருடன் கழிவு நீரும் ஏரி போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கியதால் 7000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். மெக்சிகோவில் பல பகுதிகளில் 5 அடி வரை தண்ணீர் தேங்கி நின்றது. இஸ்ரேல் காசா மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர்களை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங் ஜூன் அழைப்பு விடுத்துள்ளார். சீன தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற சர்வதேச ராணுவ அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பேசிய அவர் போர்களை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு எனவும் தெரிவித்தார். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியுடனான 2வது T20 போட்டியில் 194 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 19வது ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி இங்கிலாந்து வெற்றி பெற்றது. வங்கதேச அணிக்கு எதிராக டெஸ்ட் மற்றும் T20 தொடர்களில் விளையாட உள்ள இந்திய அணி வீரர்களின் பலம் பலவீனம் ஆகியவற்றை புரிந்து கொண்டு ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு நிகராக அணியை வழிநடத்துவதே தனது இலக்கு என பவுலிங் பயிற்சியாளர் மோர்னே மோர்கல் தெரிவித்தார். மேலும் விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற வீரர்கள் இந்திய அணியில் இருப்பது அதிர்ஷ்டம் என்றும் அவர் தெரிவித்தார். திருவள்ளூரில் மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல்சேர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. மிச்சலின் நிறுவனம் மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் இணைந்து நடத்திய வீல்சேர் கிரிக்கெட் போட்டியில் திருவள்ளூர், சென்னை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டிக்கு முன்னதாக வீல்சேர் கிரிக்கெட் அணியினரின் பேரணியும் நடைபெற்றது. நடிகர் விஜயின் கடைசி பட அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. விஜயின் இந்த 69வது படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KBN புரொடக்ஷன்ஸ் இயக்கும் இப்படத்தை வினோத் இயக்குகிறார். ஜனநாயகத்திற்கான ஒளிவிளக்கு என்ற வாசகத்துடன் வெளியான இப்பட போஸ்டரை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிப்பில் உருவாக்கி வரும் குட் பேட் அக்லி படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக படக்குழு ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஐதராபாத்தில் 2 கட்ட படப்பிடிப்புகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஸ்பெயினில் சண்டை காட்சிகள் மற்றும் பாடல் காட்சிகள் படமாக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அமரன் படத்தின் டப்பிங் பணிகளை நடிகர் சிவகார்த்திகேயன் முடித்துவிட்டதாக வீடியோ வெளியிட்டு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 31ஆம் தேதி அமரன் திரைக்கு வர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய திரைத்துறைக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக நடிகை சமந்தாவிற்கு ஆண்டிற்கான சிறந்த பெண்மணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 27ஆம் தேதி அபுதாபியில் உள்ள யாஸ்தேவில் சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி சார்பில் நடைபெறும் விழாவில் விருது வழங்கப்பட உள்ளது. நடிகர் தனுஷ் இயக்கி நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு தேனியில் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதில் நடிப்பதற்கு ராஜ்கிரண் மற்றும் சத்யராஜிடம் கதை கூறியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தனுஷ் இயக்கத்தில் ப பாண்டி படத்தில் ராஜ்கிரண் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க உறுப்பினர்களது பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆண்டுதோறும் 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உள்ளதாக அறிவித்திருக்கிறார். அதன்படி முதல் கட்டமாக 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் RV உதயகுமாரிடம் வழங்கினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள யோக நரசிங்க பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இதனையொட்டி ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானி அம்மன் கோவிலில் தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் R காந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக பவானி அம்மனை தரிசனம் செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தங்கத்தேரை கோவிலை சுற்றி இழுத்து வந்து வழிபாடு நடத்தினர். பவானி அம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஏழகரம் பொன் பொருந்தி நின்றருளிய பெருமாள் கோவிலில் ஆவணி திருவிழா தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். முன்னதாக சாமி சிறப்பு மலர் அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த ஒட்டப்பட்டியில் உள்ள ஸ்ரீ அன்னை ஆனந்தாயி அங்காள பரமேஸ்வரி கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தக்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காவிரி ஆற்றுக்கு சென்று புனித நீராடிய பக்தர்கள் அங்கிருந்து தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலுக்கு வந்தனர். சென்னை அயனாவரத்தில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக மாதாமுகம் பொறிக்கப்பட்ட பெரிய கொடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புதிய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து அருட்பணி மரிய லூயிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களில் 33% CNG மாடல் கார்கள் என மாருதி சுசுகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 4,77,000 யூனிட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் அதில் 2,21,000 யூனிட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடப்பாண்டில் 6 லட்சம் யூனிட்டுகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.